இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் வந்து TNEPDS அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், tnepds.gov.in. இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே வந்து நமக்கு தமிழில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ வந்து நமக்கு இதில் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இங்கே வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஒரு டேப், இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெனு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ வந்து இங்கே ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் சர்வீசஸ்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்ளை போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் குடும்பத் தலைவராக யாரை போட போகிறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், அவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களோட ஆதார் கார்டு. குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா 5 வயசுக்கு மேலேனா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும். 5 வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் அல்லது கேஸ் பில், பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபோன் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நியூ ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட், குடும்பத் தலைவராக நீங்கள் யாரை போட போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுக்கணும். இங்கே மேலே நோட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்து ஸ்டார் அப்படின்னு இருக்கோ அந்த ஃபீல்டெலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் கிட்ட வந்து ஸ்டார் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கெல்லாம் வந்து இந்த லேண்ட்லைன் நம்பருக்குலாம் வந்து ஸ்டார் இருக்காது. ஸோ இந்த ஃபீல்டெலாம் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். ஸோ அதை வந்து நோட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஃபேமிலி ஹெட் நேமு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபாதர் நேம். இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே ஃபீமேல் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். அடுத்து அட்ரஸ் லைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரே இதில் எல்லாத்தையுமே கொடுக்காம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்து தமிழில் வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு பென் மாதிரி இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து தமிழில் ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ இப்போ அப்படின்னா அது கீழே இருக்க லெட்டர்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது மூலமாக வந்து நம்ம தமிழில் வந்து டைப் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கூகுள் இன்புட் டூல். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இதில் எப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து தமிழில் வந்து சஜஷன் காப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நாங்கள் இது தமிழ் அப்படின்றது வந்து டைப் பண்ணுறேன் இங்கிலீஷில், கீழே வந்து தமிழ் அப்படின்றது வந்து தமிழில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், பின்கோட், மொபைல் நம்பர் வந்து ரொம்ப மெயின். ஏன்னா இந்த மொபைல் நம்பர் தான் ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் ரேஷன் ரிலேட்டடாக எந்த கம்யூனிகேஷன்னாலும் இதுதான் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் அந்த கரெக்டான மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபேமிலி ஹெட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ஃபோட்டோ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ஆட் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஹெட்டாக நீங்கள் போட்டிருப்பீங்களா, அவங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மந்த்லி இன்கம் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அது ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் வந்து ஆதார் இருக்கும், அது சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஆதாரை வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த ஆதார் கார்டு வந்து 1 MB சைஸ்க்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபைல் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் அது வந்து அப்லோட் ஆகும். ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ மெசேஜ் வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி வந்து போடணும். ஸோ இப்போ வந்து நான் ஆட் மெம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். திருப்பி உங்களோட ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்து இதில் என்ட்ரி போட்டுக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் அதே மாதிரி ஆதார் சூஸ் பண்ணி அவங்களோட ஆதாரை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் மெம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும், 1 by 1 வரும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே எடிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணி திருப்பியும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த எடிட் அப்படின்ற பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கார்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த கார்டு வந்து வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பெட்டர் வந்து அரிசி அட்டை சூஸ் பண்ணுறது தான், ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ரைஸ் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து இதில் ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து நம்ம வந்து இந்த கேஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட் அதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து கேஸ் கன்சியூமர் கார்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்தோடனே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு, அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே அப்லோட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் கேஸ் கனெக்ஷன், உங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களோட கேஸ் கனெக்ஷனோட டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே இதில் பார்த்திங்கன்னா யார் பேரில் வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்கோ அவங்களோட நேம், அவங்களோட ஆயில் கம்பெனி, உங்களோட கன்சியூமர் நம்பர், கேஸ் ஏஜென்சி யார், உங்களுக்கு எத்தனை சிலிண்டர் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ்க்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணோடனே சப்மிட் அப்படின்ற பட்டன் வந்து எனேபிள் ஆகும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட்னு கொடுத்தோன்னே உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து திருப்பி வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு காமிப்பாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இந்த ஸ்மார்ட் கார்டு, இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, இதிலே வந்து ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இங்கே தான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களோட கார்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நமக்கு கிளியராக சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இந்த ஸ்மார்ட் கார்டு, இது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்கள் ஃபோனுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு வந்து SMS வந்து வந்துடும். அதிலே வந்து உங்களோட ரேஷன் ஷாப் என்ன, அந்த கடைக்காரங்களோட நேம் என்ன எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வந்து உங்களோட கார்டு ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த TNPDS வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மூலமாக அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் உங்களோட கார்டு ஸ்டேட்டஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுலேயுமே வந்து அப்ரூவல் அப்படின்ட்டு அப்டேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து பிரிண்ட் ஆகி ரேஷன் கடைக்கு வர்றதுக்கு 1 month ஆகும். 1 month ஆகி உங்களுக்கு வந்து எந்த ஸ்டெப்பும் இல்லை அப்படின்னா உங்களோட நியரஸ்ட் தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் இந்த மாதிரி டிலே ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் ரீசன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலேருந்தே வந்து ரேஷன் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்க முடியுது. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.